அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 3ஆம் பாவத்தை கெடுக்கும் 2, 6, 10ஆம் பாவங்கள் ஆகும். இங்கு 2ஆம் பாவமான பேச்சு 3ஆம் பாவ காரகமான தகவல் தொடர்பு எப்படி கெடுக்கும்? எனவே 2ஆம் பாவ கையிருப்பு பணம் 3ஆம் பாவ பயணத்தை எப்படி எதிர்க்கும்? விளக்குங்கள். அதாவது 3ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் என்பது 8, 12 தானே ஒழிய 2, 6, 10 இல்லை. ஏன்னா 3ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவமா போயிட்டதால இதை கெடுக்கக்கூடியது வெறும் 8, 12 தானே ஒழிய 2, 6, 10 இல்லை. 2, 6, 10 என்பது 3ஆம் பாவத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய பாவம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 2, 6, 10 என்பது லக்னத்துக்கு நடுநிலையான பாவம் என்பதால அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது 3வது பாவம் என்பது தகவல் தொடர்பு, 2ஆம் பாவம் பேச்சு, சாதாரணமாக பேசுறதுக்கு 2வது பாவம், மைக் வச்சு பேசுறதுக்கு 3வது பாவம். ஓகே, சாதாரணமாக பேசும்போது அது ஒரு 100 பேரை சென்றடையும். 100 பேருக்கு மேலே போனாங்கன்னா அவங்க பேசுறது சரியாக கேட்காது. அப்போது கொஞ்சம் ரொம்ப தூரமாக போயிட போகுது. அப்போ ஒரு மைக் வச்சு பேசும்போது அது நல்லா தெரியும். இதான் தகவல், அதாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி இன்னொருத்தருக்கு பரவுது இல்லையா, அது 3வது பாவம். 3வது பாவங்கிறது ஒரு செய்தி பரவுறது. 2வது பாவங்கிறது வெறுமனே நேருக்கு நேராக பேசுறது 2வது பாவம். அதாவது 3வது பாவத்தின காரங்களை நடுநிலையாக்குது, அதோடைய வீரியத்தை குறைக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது 3வது பாவம் என்பது 2, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது இது 3ஆம் பாவத்துக்கு நடுநிலையான பாவம் அப்படின்னு எடுத்துக்கணும் சார். ஏன்னா 2, 6, 10 என்பது லக்னத்துக்கு நடுநிலையான பாவங்கிறதால, அதாவது 3வது பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறதால லக்னத்துக்கு அதனுடைய தொடர்புகள் அனைத்தும் லக்ன பாவம் 2, 6, 10 தொடர்பு கொண்டா என்ன விளைவோ அந்த விளைவு. லக்ன பாவம் 2, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அது லக்னத்துக்கு நடுநிலையான பாவம் தானே. அந்த வகையில் 3வது பாவத்துக்கு நடுநிலையான பாவங்கள். 3வது பாவம் தன்னுடைய பாவத்துக்கு 2வது வீட்டையும், தன்னுடைய பாவத்துக்கு 6வது வீட்டையும், தன்னுடைய பாவத்துக்கு 10வது வீட்டையும் தொடர்பு கொண்டா என்ன விளைவோ அந்த விளைவு. அப்போ 3வது பாவத்துடைய விஷயங்களை இந்த 2, 6, 10 என்பது கட்டுப்படுத்துகிறது. அதனுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமே ஒழிய முழுசாக கெடுக்குது அப்படின்னு எடுத்துக்கூடாது. அதுவே 2வது பாவ கையிருப்பு பணம் 3ஆம் பாவ பயணத்தை எப்படி எடுக்கணும்? பொதுவாகவே நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பணம், பொன் பொருள்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறவங்க பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. பொருளாதார ரீதியாக நல்லா உயர, அதாவது எப்பவுமே வேலை வெட்டி இல்லாதவங்க தான் டூர் போகிறது இதெல்லாம் அதிகமாக இருக்கும் சார். சாதாரண நிலையில் இருக்கிறவங்க, நல்ல பொருளாதார வழியாக பிஸியாக இருக்கிறவங்களாம் அந்த பயணத்தெல்லாம் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அது கொஞ்சம் குறைஞ்சிரும்.